ஹலோ உறவுகளே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ணா வீடு புண்ணியர்ச்சனைக்காக பெரியம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். வந்ததுக்கப்புறம் ஒரு சில பொருள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் போய் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலான்னு ஃபஸ்ட்டு வாங்கின பொருள் தான் மேட்டு. பைபாஸில் போகிற வழியிலே மேட் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி 2 மேட்டு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வாட்ச்சு போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப பெருசா, நல்லா அழகழகான டிசைனாக இருந்தது. கிஃப்ட் கொடுக்குறதுக்கெல்லாம் நல்லா கரெக்டான வாட்சா இருந்தது. ஆனால் நாங்க சின்ன சைஸ் தான் வீட்டுக்கு அளவாக இருக்கிற பொருள்னு சொல்லிட்டு, சின்ன சைஸாக ஒரு விநாயகர் போட்ட வாட்ச் வாங்கினோம். ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது. அதனால் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு துணி கடைக்கு போயாச்சு. போய் ட்ரெஸ் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, எடுக்கலினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். நான் கடைக்கு போனாலே ட்ரெஸ் எடுக்கலினாலும் பரவாயில்ல, மற்ற எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு வந்துடலான்னு எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு தான் போயிருந்தோம். போய் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கலான்னு போனோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ளஸ் பூஜா ரூம் 2 வாங்கலான்னு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போனதையும் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு கிளான்ஸ் போய் அப்படியே ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரேட்டாக கேட்க ஆரம்பிச்சாச்சு. ரேட் கேட்டு நமக்கு எது பிடிச்சிருந்ததோ அதை சொல்லிட்டோம்னா, அவங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கட்டில் பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். கட்டில் டிசைன்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வாங்கலான்னு பிளான் பண்ணி போனது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ளஸ் பூஜா ரூம் தான். ஆனால் அங்கே போயிட்டு கட்டில், பீரோ, மெத்தை எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா எல்லாம் வரிசையில் அடிக்கின்னு நம்ம பார்த்துட்டு வரலான்னு நம்ம மைண்ட் தோணுது. அதனால் போய் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக பூஜா ரூம் எடுக்க கீழே வந்தாச்சு. கீழே பூஜா ரூம் ஸ்மால் சைஸில் குட்டியாக தான் எடுத்தோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு நாங்கள் வீட்டுக்கு வரக்குள்ளேயே எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக நாயும் பேசிட்டு, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிக்கிறக்குள்ளே சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் ஐயரு பூஜைக்காக ஜாமான்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருந்தாரு. அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கீழே தரையில் டைல்ஸ் போடல. ஸோ அதனால கீழே ஃபுல்லாக மாக்கோலம் அம்மா போட்டு விட்டாங்க. வாங்க வீட்டை சுற்றி பார்க்கலாம். இந்த வீட்டில் ஆல்ரெடி கிச்சன் பார்த்துருப்பீங்க. இது பெட்ரூமு. அதுக்கப்புறம் வெளியே ஹாலில் ஒரு திட்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க, செட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி வீடு இருக்குது. இப்போ செகண்ட் ஃப்ளோர், தேர்டு ஃப்ளோர் தான் கட்டியிருக்கிறாங்க. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் பால்கனி மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி க்ரில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, ஓப்பன் கிச்சன், பெட்ரூமு, அட்டாச் பாத்ரூம், டாய்லெட். இங்கேயும் எல்லா திங்ஸையும் நைட்டே எடுத்து வைக்க சொன்னாங்காட்டி ஈவினிங்கே எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நைட்டுக்கு மேலே வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஈவினிங்கே எல்லாம் எடுத்து வச்சாச்சு. டைல்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே போனால் தேர்டு ஃப்ளோரில் ஒரு ரூமு, அதுலேயே அட்டாச் பாத்ரூம், டாய்லெட்டு. இதில் துவைக்கிற கல், வெளியே கொஞ்சம் நல்லா வாசல். சாயந்தரங்கும்போதே மாடு வந்துருச்சு. அந்த மாடு பாவம் ரொம்ப பயந்துருச்சு. எனக்கும் கொஞ்சம் பயந்தான் அதை நீவி கொடுக்கும்போது. இருந்தாலும் பாவம் ரொம்ப பயத்துலேயே இருந்தது. நீவி கொடுக்கவும் அமைதியாக இருந்தது. இருந்தாலும் அதை பார்க்கையில எனக்கே ரொம்ப பயமாக இருந்தது. எங்கே முட்டிடுமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. நைட் எல்லாம் ரெடி பண்ண சொல்லி ஐயரு வந்துட்டார். பெரியம்மா விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயரு செங்கல்லாம் வச்சு அதில் கோலம் போட்டு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் நைட்டே எடுத்து வச்சுட்டு இருந்தார். இதே போல் பெரியண்ணா வீட்லேயும் ஐயரு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வைக்க சொன்னாங்க. நிலவு, ஜன்னல், முன்னாடி கதவு எல்லா பக்கம் பொட்டு வைக்க சொன்னாங்க. ஸோ அதனால எல்லா பக்கம் பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. நைட்டு சீரியல் லைட்லாம் போட்டாங்க. சீரியல் லைட்லாம் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் சீரியல் லைட் போட்டு என்னால் ஃபுல்லாக அதை கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. தேர்டு ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ஃபோனில் எடுக்கிறங்காட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கிறேன், பாருங்கள். பகலில் இருக்கிறத விட நைட் வியூ இந்த லைட் செட்டிங்கோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே அட்மையராக இருந்தது. தேர்டு ஃப்ளோரில் போய் அப்படியே மேலேருந்து பார்க்கும்போது கீழே எல்லா பக்கம் லைட் எரியறது
ப்ளஸ் வந்து கொஞ்சம் கருகும்னு இருக்கிறது. அப்படியே வந்து சொல்ல முடியல, வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் வந்து நைட் சாப்பிட வந்தாச்சு. நைட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டே உப்பு பானை வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. உப்பு பானை வந்து ஐயர் வர்றதுக்கு முன்னாடியே வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டேன்னா ஒரு 1:00 இருக்கும். எல்லோரும் கொண்டோய் உப்பு பானை, அரிசி, அப்புறம் நிறையா திங்ஸ் ஒரு 4, 5 திங்ஸ் கொண்டோய் வச்சோம். வச்சதுக்கப்புறம் மறுபடியும் எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக நியாயம் பேசிகிட்டே இருந்தோம். தூங்கவே இல்லை. ஏன்னா எல்லோரும் வந்திருக்கிற போது வந்து ஜாலியாக பேசிகிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஐயரே வந்துட்டார். புண்ணியர்ச்சனை பார்த்திங்கன்னா 3 to 4 ஒரு வீட்டில், 4 to 5 ஒரு வீட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஐயர் வந்து சேம் டைமில் 2 வீட்லேயும் பண்ணிட்டாங்க. பெரியண்ணா வீட்டில் 2 ஐயரும், இங்கே சின்னண்ணா வீட்டில் ஒரு ஐயரும் வந்து சேம் டைமில் பண்ணங்காட்டி அங்கேயும் போய் ஷூட் பண்ண முடியல. இங்கே இருக்கிறதையும் ஒழுக்கமாக கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி எடுத்துருக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ எடுக்க எடுக்க எனக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. தம்பி அந்த மூலையில் கொடுங்க. ஓம் அத்தியம் சமர்ப்பியாமி, மூதலை விடுங்க. பாத்தியம் சமர்ப்பியாமி, மூதலை வாங்க. அங்கேயே மூதலை. பாத்தியம் சமர்ப்பியாமி, ஆஜமணியம் சமர்ப்பியாமி, தம்பியில் கொடுங்க. அந்த கடைசியில் மூதலை. ஞானானந்தம் ஆஜமணியம் சமர்ப்பியாமி, வஸ்திரார்த்தம் உபதீதார்த்தம் 3 டைம் நடுவில் 3 டைம் யக்னோபவீதார்த்தம் கந்தோபதி புஷ்பாஞ்சலம் சமர்ப்பயாமி, மூதலை விட்டுருங்க. சக்கரதுண்டாய தமகே கண்ணோ ரந்தி பிரஜோதயாது அகாதீகஸ்மகே விஷ்ணுபத்னேக தமகே கண்ணோ லக்ஷ்மி பிரஜோதயாது. மகரவாகனாய நமக, அபாவதே நமக, பாசகஸ்தாய நமக, ஓம் ஜடாதிபதியே நமக, ஓம் தீர்த்தாதிபதியே நமக, ஓம் தீர்த்தராஜாதிபதியே நமக, ஓம் வருணாய நமக, ஓம் கங்காய நமக, ஓம் யமுனாய நமக, ஓம் நர்மதே நமக, ஓம் கோதாவரியே நமக, ஓம் சிந்துவே நமக, ஓம் காவேரியே நமக, ஓம் சரஸ்வதியே நமக, சிவகாய நமக, ஓம் சிவகாய ஸ்வாகா, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் ஏகதந்தாய ஸ்வாகா, ஓம் கபிலாய நமக, ஓம் கபிலாய ஸ்வாகா, ஓம் கஜகர்ணகாய நமக, ஓம் கஜகர்ணகாய ஸ்வாகா. ஒரு ரொம்ப நான் கொஞ்சம் தரேம்மா. கொஞ்சம் கோயிலுக்கு கொண்டு போகிறோம். எப்பவுமே அதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணோம்னா எங்கள் கோயில் அப்படியே சைடு கேப் கிடச்சிது. அதில் வந்து பெரியண்ணா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்க்கும்போது செம்ம புகை, அப்படி நிற்க முடியல. எல்லார் கண்ணிலையும் தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சின்னண்ணா வீட்டுக்கு வரும்போது இங்கே கோமாதா பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாடு வந்து பாவம் காலையில் எல்லாத்த கண்டு மறுபடியும் பயந்துகிட்டே இருந்தது. இருட்டில் எழுப்பி பூஜை பண்ணுறாங்களே அப்படின்ட்டு பயத்துலேயே பின்னாடியே போயிட்டு இருந்தது. எப்படியோ மேனேஜ் பண்ணி பிடிச்சி நிற்க வச்சு வந்து பொட்டெல்லாம் வச்சு மாலையெல்லாம் கட்டி விட்டாங்க. அதுக்கு பழம் கொடுத்தாங்க. அது சாப்பிடவே இல்லை, பயத்துலேயே நின்றுட்டே இருந்தது. பொட்டெல்லாம் காலுக்கு, கொம்பில் எல்லா பக்கம் வைக்க சொன்னாங்க. வச்சதுக்கப்புறம் வந்து மாலை கட்டினாங்க. மாட்டுக்கு வந்து மாலை கட்டும்போது அது ஏதாவது சாப்பிட்றதுக்கு தொலாவிட்டே இருந்தது. ஆனால் வந்து அது எதையுமே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு தலையாட்டிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு வேஷ்டியெல்லாம் போட்டு ஐயர் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மாட்டோட வாலுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணார். ஏன்னா மாட்டோட வால் பகுதியில் தான் வந்து தேவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அங்கே தான் பூஜை பண்ணணுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி எல்லாத்தையும் தொட்டு கும்பிட சொன்னார். தொட்டு கும்பிட்டதுக்கப்புறம் வந்து மாட்டை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அது வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. கொஞ்சம் இழுத்து இழுத்து அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் நிற்க வச்சுருந்தோம். நிற்க வச்சிருந்ததுக்கப்புறம் மறுபடியும் பூஜை பண்ணி வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்ச ரெடி ஆயிடுச்சு. பால் பானைக்கு வந்து பூவெல்லாம் சுற்றி பால் காய்ச்சறதுக்கு ரெடி ஆயாச்சு. பாலை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுனோன்னே அடுத்து அடுப்பு பற்ற வச்சு அந்த அடுப்பை எரிக்கிறதுக்குள்ள தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வந்து விறகு எரிக்கும்போது புகையாக வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அடுப்பெல்லாம் எரித்து பாலை வந்து நல்லபடியாக காய வச்சாச்சு. பால் பார்த்துட்டே இருக்கிறோம். ரொம்ப நேரமாக பொங்காமல் அப்படியே நின்றுட்டே இருந்தது. ஃபைனலாக ஒரு வழியாக வந்து பால் நல்லபடியாக பொங்கிடுச்சு. பால் பொங்கினதுக்கப்புறம் சாமிக்கு கொண்டு ஒரு டம்ளர் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பாலை எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்தாச்சு. நைட்டெல்லாம் தூங்காமல் அப்படியே மார்னிங் வரைக்கும் இருந்தங்காட்டி எனக்கு செம்ம பசி. பால் ஒரு டம்ளர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அப்படியே பால் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து பெரியண்ணா வீட்டுக்கு போய் அங்கே போய் சாமி கும்பிட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்து எல்லாத்துக்கூடயும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து மார்னிங் டிஃபன் வந்துருச்சு. மார்னிங் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசரி, அதுக்கப்புறம் வந்து
இட்லி, ஆனியன் ஊத்தாப்பம், சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, மஷ்ரூம் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, உளுந்து வடை இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் பந்தியில் இடம் கிடைக்கல. ஸோ அதனால வந்து எப்படா எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சாப்பிட்றதுக்காகவே. செம்ம பசி ப்ளஸ் தூக்கம். இதோட வந்து ஃபஸ்ட்டு பந்தி வேடிக்கை பார்த்துட்டு எப்படா எந்திரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே இடத்துலயே உட்காந்துருந்தேன். ஒரு வழியாக வந்து இடம் கிடச்சிருச்சு. இடம் கிடச்சோன்னே சாப்பிட போய் உட்காந்து அப்படியே ஜாலியாக சாப்பிட்டு நியாயம் பேசிட்டு, ஆனால் சாப்பிட முடியல, ரொம்ப தூக்கம் கெட்டங்காட்டி சாப்பிட்டு வந்து மறுபடியும் உட்காந்துட்டு எல்லாத்தோடயும் பேசிட்டு தான் இருந்தோம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. பொங்கல் வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பொங்கலும் வச்சாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.